Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இது சும்மா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்றது கிடையாதுங்க. 10 வருஷ கடன் அனுபவம், என்னுடைய லைஃப்ல கடன் அனுபவம். ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது என்னை பார்த்து, நீ சாப்பாடு சாப்பிட்றியா, வேற என்ன சாப்பிட்ற, உனக்கெல்லாம் எதுக்குடா வந்துட்டு கடன் கடன் கட்ட முடியாதவன், நீ எல்லாம் எதுக்குடா கடன் வாங்குற அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. அப்போ எனக்கு விவரம் தெரியாததுனால என் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு, வேற எதுவும் வரல. பயம் இருந்தது. ரெண்டாவது, வீடு தேடி வந்துட்டாங்க, இவங்க ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ நிறையா பேர் ஒவ்வொரு நாளும் அவங்க வாங்கக்கூடிய கடனை நினச்சி அதை பற்றி வந்துட்டு யோசிச்சு அடுத்த கட்டத்துக்குள்ளே போகாமலேயே நிறையா பேர் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இதெல்லாம் சட்டப்படி இந்த மாதிரி ஒருத்தரை கேள்வி கேட்கக்கூடாது, ஒருத்தரை திட்டக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் தெரிஞ்சும் இது போன்ற விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, என் வாழ்க்கையில இந்த 10 வருடம் பல வருடம் அதாவது கடன்ல இருந்து நான் எப்படி இதுல இருந்து வெளியில வந்தேன்? ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய விஷயங்களை கையாண்டேன். நிறைய விஷயங்கள். பிகாஸ் கடன் அப்படின்றது வந்துட்டு நமக்கே தெரியாம வந்துடும். அது எப்படி நமக்குள்ள நுழையும் அப்படின்றதுலாம் தெரியாது. நமக்கே தெரியாம அந்த கடன் அப்படின்றது நமக்குள்ள வந்துருங்க. அதாவது நம்ம வந்துட்டு எதுக்கு எடுக்கிறோன்னு யோசிச்சிருக்க கூட மாட்டோம். அதாவது வந்துட்டு இந்த கடன் அந்த கடன் சின்ன 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 ஆட அது பெரிய கடன் அப்படின்றதுக்குள்ள வந்துடும். என்ன கேட்டது யாருன்னா, பைக் எடுத்திருந்தோம். ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி கட்ட முடியாத சூழ்நிலையில அப்போ வந்துட்டு இதுவாச்சு. அப்போதான் இந்த தையல் இங்கெல்லாம் வந்திருக்கும். ஸோ பின்னாடி தலையெல்லாம் வந்து தையல் போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு என்னால் கட்ட முடியாமல் வந்து போயிடுச்சு. ஸோ இப்படி வந்துட்டு கட்ட முடியாத சூழ்நிலையில தான் என்னை வந்து ஒருத்தர் கேட்டார். பட் இப்போ கேட்டாங்கன்னா அது வேற விஷயம். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு கேட்க முடியாது, அதை விட மாட்டேன் நான். ஸோ கண்டிப்பாக அப்படி யாராவது வந்து கேட்டாங்கன்னா விட மாட்டேன். எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலை எல்லாருக்குமே வருங்க. அதாவது இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய லோனாக இருக்கட்டும், கட்ட முடியாத சூழ்நிலை வரும். அப்படி சூழ்நிலை வந்துச்சுன்னா ஸோ அவங்களுடைய அப்ரோச் அப்படின்றது டீசெண்டாக தான் இருக்கணும். கட்டாதது என்னுடைய மிஸ்டேக். அதுக்காக தான் சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் போடுறாங்க. பட் அதுக்காக ஒருத்தரை வந்துட்டு திட்டணும், அவங்கள வந்துட்டு ஃபிசிக்கலாக முடியாது. அதாவது மென்டலி வந்துட்டு நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, இங்கே பாரு அவனுக்கு கால் பண்ணுவோம் எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் முறைப்படி ஒரு வங்கியில் பணம் வாங்கியிருக்கேன். என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து, என்னுடைய ஃபோட்டோ கொடுத்து, நான் சைன் போட்டு பணம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஒன்றும் அங்கேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வரல. அங்கே போய் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து பணத்தை தூக்கிட்டு நான் உடையே தரல. நான் ப்ராப்பராக லீகலாக வாங்கியிருக்கேன். ஸோ அதே லீகலுக்கு அந்த அக்ரிமெண்ட்ல இதுதான் இருக்கும். நீங்கள் பணம் கட்டலினா நாங்கள் உங்களை வந்து கேள்வி கேட்போம், உங்களை வந்து சண்டை போடுவோம், இல்லை 4 பேர் முன்னாடி உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கால் பண்ணி உங்களை வந்து அசிங்கப்படுத்துவோம், அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட்ல இருக்காது. அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கணும்னா சில விஷயங்கள் இருக்கும். சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, ஃபியூச்சர் ஆர்பிட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த டீட்டெயில் சொல்றது வந்துட்டு என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-10 வருஷம் அப்படின்றது நான் இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ரொம்ப ஒரு 15 ஒரு இப்போ டேட்ல இருந்து 10 வருஷத்துக்கு எனக்கு இதில் அனுபவம், 9 வருஷம் அனுபவம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்தது. ஆக மொத்தம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 16 வருஷம் வந்துட்டு கடன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். 16 வருஷ கடன் அனுபவம் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா நான் அப்பெல்லாம் இந்த லோனை பார்த்ததுக்கும் இப்போ நான் பார்க்கறதுக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது. நான் முதல்ல வந்துட்டு ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லோன் அப்படின்றத பார்த்த பார்வை வேற, இப்போ பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது வேற. சரி, ஓகே. அதனால நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணல, ஸோ லீகல் அட்வைஸும் கொடுக்கல. இது முழுக்க முழுக்க நான் என்னுடைய அனுபவம், இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியதெல்லாம் வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதான். சரி, இப்படிலாம் வந்துட்டு இருக்கு. நான் ஒரு லோனை கட்ட முடியாமல் போச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது. நான் ஒரு லோனை கட்ட முடியாமல் போனால், என்னால் கட்ட முடியாமல் போச்சுன்னா நான் முதல் கட்டமாக என்ன செய்வேன்? முதல்ல வந்துட்டு நான் அந்த நிறுவனத்துக்கு மெயில் அனுப்புவேன். இது போல் என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு மெயில் அனுப்புவேன். அப்படி இல்லையா அவங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவேன். இதுதான் பண்ணுவேன். ஒருவேளை அங்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா அதுக்கு அடுத்தது இந்த பணத்தை எப்படியோ ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுவேன். ஸோ இப்படி தான். இதில் முக்கியமாக வந்துட்டு இந்த மாதிரி தருணங்களில் நான் ஒரு அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு மாதிரி பயந்துடுவேன். ஸோ முக்கியமாக அதுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்குனது. ஸோ ஒரு மாதிரி பயந்துட்டு நான் வந்துட்டு ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளை தூக்கி உள்ளே வச்சிருவாங்களோ, இதுக்கு மேலே அவ்வளோதான், நம்ம வந்து வாங்கின காசு கொடுக்கல, ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பேன். அப்போ தான் எங்கள் அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீ எப்படி இந்த வார்த்தையை கேள்வி கேட்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட வந்து வாய் வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தார், ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தார்.
அப்படி பேசக்குள்ள அப்படிதான் பேசுவேன், காசு கட்டலைன்னா இப்போ என்ன, இப்போ காசை கட்டணும், நீ காசை கட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரிலாம் இவங்க வந்துட்டு கேள்விகள் அப்படின்றது எங்கள் மேலே வச்ச மனம் இருந்தாங்க. அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆஸ் பர் லீகல், அதாவது வந்துட்டு நம்மளுடைய ஆர்பிஐ ரூல்ஸ் படி வந்துட்டு ஒரு கஸ்டமரை இந்த வார்த்தை கிடையாது தப்பு. இன்னொன்று என்ன தெரியுங்களா, ஒருமையில பேசுறது தப்பு. அது இல்லாமல் அவர் தரவுறவா பேசுறது, ரெண்டாவது அவங்களுடைய உறவினருக்கு கிட்ட போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாருங்க கடன் வாங்கிட்டாருன்னு சொல்றது, இல்லை கால் பண்ணி வந்து கடன் வாங்கிட்டாரு, கடனை திரும்ப கட்டல அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது எல்லாமே மிகப்பெரிய ஒரு தப்பு தான் ஆர்பிஐ சொல்றாங்க. பணம் கட்டலையா, நீங்க சொல்லுங்க, இருக்கிற வந்துட்டு விஷயத்த எடுத்து சொல்லுங்க. சார் இந்த மாதிரி இருக்கு, பணம் கட்டல இப்படி நடக்கும், உங்களுக்கு சிவில் இம்பாக்ட் ஆகும், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் ஆகும், பெனால்ட்டி வரும், அதனால சீக்கிரமா பேமெண்ட் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அப்படியே மீறி கட்டலையா, ஸோ லீகலா என்ன விஷயங்கள் இருக்கோ, என்ன வழிகள் இருக்கோ அதை பார்த்து வந்துட்டு லீகல் அப்படின்றதுக்குள்ள போங்க. அதுக்குன்னு அவங்களெல்லாம் திட்டக்கூடாது, அவங்களெல்லாம் வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்தில் நான் இருந்துட்டு வந்ததுனால எனக்கு தெரியும், அந்த தருணத்தில் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்படி நம்ம பயப்படுறதுனாலே நான் அடுத்த கட்ட வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், இதை போட்டு மண்டக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ இவன் என்னைக்கு வருவான்னு தெரியலையே, மறுபடியும் கேட்பானோ, வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொந்தக்காரங்க வந்த டைமில் ஐயோ இந்த கேப்பில் இவன் வந்துட்டானா, இவங்க முன்னாடியெல்லாம் கேள்வி கேட்டுருவானே, அண்ணன் முன்னாடியே அன்னைக்கு கேள்வி கேட்டான், அசிங்கமாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பயத்தில் என்ன பண்ணேன்னா அம்மாட்ட வந்துட்டு காசு வாங்கி ஏதோ மோதிரம் ஏதோ வச்சுருந்தாங்க, அது ரொம்ப நாளாச்சு மறந்துச்சு, மோதிரம் ஏதோ வச்சுருந்தாங்க, அந்த மோதிரத்தை வாங்கிட்டு போய் வச்சு அந்த காசு அப்படின்றத திரும்ப கட்டினேன். ஸோ அப்படியே அந்த லோனை முடித்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸோ அது அந்த பைக் எங்கே இருக்குது, இதில் இருக்குது, ஸ்டேஷனில் இருக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்களா, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்த பிட்வீன் அந்த கேப்பில் வந்துட்டு இது எல்லாமே நடக்கும். அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. க்ளோசிங் லெட்டரும் எனக்கு கொடுக்கல, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, க்ளோசிங் லெட்டர் கொடுக்கல. இப்போ சமீபகாலமாக 2023 என்னமோ வந்துட்டு கொரியர் ஏதோ வந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பைக் லோனு நீங்கள் இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் கெண்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்துட்டு கொரியர் ஒன்று வந்துச்சு. நான் கண்டுக்கல, விட்டுட்டேன் நான். ஏன்னா சிபில் ரிப்போர்ட்டிங் அதில் வந்துட்டு ஹிட் ஆகலை, சிபிலில் வரல. அது மேபி அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இதை கூட மேபி அனுப்பியிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச அட்வொகேட் ஒருத்தர் இருந்தார், அவர் மூலிமா அதை வந்துட்டு அப்ரோச் பண்ணேன். அப்புறமேட்டு அவர் சொன்னார், மறுபடியும் யாராவது உங்களுக்கு கால் மெசேஜ் பண்ணாலும் இல்லை ஊருக்கு வந்தாலும் ஸோ அது அப்போ சொல்லுங்க, நம்ம டீட்டெயிலை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்படி சிவில் ரிப்போர்ட்டிங் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் அதை விட்டுருங்க, அதை கண்டுக்காதீங்க. மறுபடியும் ஏதாவது வந்ததுன்னா அப்ரோச் வந்துன்னா பாருங்க, நீங்கள் பழைய ஆஃபீஸில் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பழைய ஆஃபீஸ் இருந்துச்சுங்க, பட் இப்போ வந்துட்டு அந்த பழைய ஆஃபீஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னா ஓகே, ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ணிட்டோம், இல்லை ஏதாவது மெசேஜ் கால்ஸ் வந்ததுன்னா உங்கள் விசிட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. நானும் அப்புறம் அதை பற்றி பேசல. அப்புறம் அவ்வளோதான், 2026 வந்து போச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த இதுவும் எனக்கு வரல. இல்லை வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன அதில் இருக்கு போது ஒன்றும் இல்லை, சைலன்சர் தான் அடி, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வண்டிலாம் நல்லா தான் இருந்தது, ஓட்டிக்கிட்டு தான் போனாங்களாம். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது ஓகே கைஸ், அதாவது இதுதான் என்னுடைய வந்துட்டு ஒரு 10 வருட அனுபவம், 14 வருட அனுபவம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 10 வருடத்தில் நான் லோனை பார்க்கக்கூடியது ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லோன் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், பார்வைகள் அப்படின்றது மாறிடுச்சு. ஒரு லோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ ஒரு பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அப்படி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் இதுலலாம் போய் மாட்டிக்கிட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த லோன் விஷயத்துலேயும் கொஞ்சம் மாட்டிருக்கேன். அது இயல்பு தான், ஆனால் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதை எப்படி பார்க்குறோம், அந்த லோனை கட்டத்துக்கு நம்ம என்ன அமௌண்ட் ரெடி பண்ணுறோம், என்ன இன்கம் சோர்ஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஸோ பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஸோ இதை உங்களால் ஈஸியாக அடைச்சிட முடியும், மறுபடியும் உங்களால் பழைய நிலைமைக்கு ரெக்கவரி ஆக முடியும். நான் இப்படி தான் அதிலிருந்து ரெக்கவரி ஆகி வந்தேன். எனக்கு இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் சீக்கிரமாக இந்த க்ரோத், அதாவது ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்னு வந்துச்சு. இன்ஃப்ளூயன்ஸ்னால கிடையாதுங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ இது இருக்க நமக்கு இன்னும் வந்துட்டு சிவில் இம்பாக்ட், நாளைக்கு யாரும் லோன் தர மாட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் முடித்தேன் நான். அதிகமாக காசு பெரட்டி முடித்தேன் நான் எல்லாமே. ஸோ அது ஒரு விஷயம் அப்படின்றது வந்துட்டு நிறையா இருக்குது. ஓகே, நீங்கள் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களால் கட்ட முடியலன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுங்க, அடுத்தது மெயில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அந்த பேமெண்ட்டை எப்படியாவது ரெடி பண்ணி கட்ட பாருங்கள். அப்படி எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் உங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்ல ஒரு லீகல் அட்வைசர், ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து நீங்கள் அவங்க மூலயமா இதை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு கொண்டு போகிறது நல்லது. அந்த லோன் அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் கொண்டு போங்க. ஏன்னா வந்துட்டு இது முழுக்க ஒரு ஃபினான்ஷியல் லோன் அப்படின்றதுனால நம்ம அவங்க மூலயமா அப்ரோச் பண்ணும்போது சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்பயே சொல்கிறேன், இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது, இது முழுக்க என்னுடைய அனுபவம் அப்படின்றது மட்டும்தான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.